தற்போதைய தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக காவிரி நீர் தேவை, மேகதாது அணை கட்டக்கூடாது என்பது, மேலும் தொகுதி மறுசீரமைப்பு. இதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் மற்ற கட்சிகளும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவிடம் தண்ணீர் கேட்டு வாங்குவது நம்முடைய உரிமை, அதனை முறையாக கொடுப்பது அவர்களுடைய கடமை. அனைத்து கட்சிகள் ஒன்று சேர்ந்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அது முக்கியமான தீர்மானம். அதன் அடிப்படையிலே தமிழக அரசும் முதல்வரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் நமக்கு கை கொடுத்தது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை கூட மதிக்க தவறிய அரசாக கர்நாடக அரசு செயல்பட்டது. எனவே தமிழக அரசு மிக முக்கியமான பயிர் பிரச்சனை என்பது விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனையிலே தண்ணீரை சட்டப்படி பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடுவது சரியே என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. மேலும் தேவைக்கு ஏற்றவாறு அனைத்து கட்சி கூட்டத்தை இதிலே கூட்டுவது குறித்து நிச்சயமாக தமிழக அரசினுடைய ஆலோசனையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்றைய தினம் அனைத்து தரப்பு விவசாயிகளையும் கோட்டையிலே அழைத்து காவிரி சம்பந்தமாக, மேகதாது சம்பந்தமாக பேசியது விவசாயிகளுடைய எண்ணங்களை அரசு பிரதிபலித்திருக்கும் செயலாக இருக்கிறது. 2, தமிழகத்துடைய தற்போதைய முக்கிய பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்தினுடைய வருங்கால கிராமம் முதல் நகரம் வரை உள்ள வளர்ச்சிக்கான அடித்தளம், தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அடித்தளம். அதிலே தமிழகத்தினுடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்தினுடைய அரசு அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை முதல் படியாக இன்று அழைத்திருக்கிறது. அதிலே அனைத்து கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களும் மேலவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நம்முடைய நிலைமையை அங்கே வலுவாக எடுத்து கூற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. சில கட்சிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பது ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக பொது வாழ்விலே சட்டமன்றத்திலும் பொதுமன்றத்திலும் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து மாநில நலன், தேச நலன் அடிப்படையிலேயே பணியாற்ற வேண்டும். சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காவிரி, மேகதாது, அதே போல தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பல முக்கிய பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் எழும்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற நிலையை தாண்டி மாநில மக்கள் சார்ந்த பணிகளுக்கு அரசோடு சேர்ந்து அனைத்து கட்சிகளும் துணை நிற்க வேண்டும். தமிழக அரசும் அனைத்து கட்சிகளுடைய அவர்களை சார்ந்த மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.
தமிழகத்தினுடைய புதிய அரசு 2 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்திருக்கிறது. பொது பட்ஜெட், விவசாய பட்ஜெட். பொது பட்ஜெட்டிலே பல்வேறு துறைகளை உயர்த்தும் வகையிலே பல திட்டங்களை கொடுத்திருப்பது நல்ல செய்தி. அதேபோல் பல துறையினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இன்னும் அதிக அளவிலே நிதி ஒதுக்கீடு தேவை என்று அவரவர் துறை சார்ந்த தலைவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற கருத்தை அறிந்து புரிந்து தெரிந்து அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு உண்டான வளர்ச்சி பணிகளை செய்யக்கூடிய நிலையிலே அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய விவசாய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் விவசாய பெருங்குடி மக்களுடைய சிறு குறு விவசாயிகள் தொடங்கி அனைத்து தரப்பு விவசாயிகளுடைய நன்மை கருதி பல திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமாக சார்பிலே நல்ல திட்டங்களை நாங்களும் வரவேற்றிருக்கிறோம். அதே போல நம்முடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை முழுமையாக விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்பதை அரசு மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மேலும் மிக முக்கியமாக நெல் மூட்டைகள் மழையிலே நனைவதை 100% தவிர்க்கக்கூடிய பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அரசு அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழக உரிமைன்னு வரும்போது எதிர்கட்சிகள் கட்சி ரீதியாக செயல்படுறத நீங்க எப்படி பாருங்க? ஒரு நிமிஷம் சார், என்ன அரிசி ஆமா சார், நெல்மணிகள் எல்லாம் தேங்கி இருக்குன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் பணியாளர்களை உடனுக்குடன் வேலைக்கு அமர்த்த வேண்டும். பணியாளர்கள் குறைவாக இருக்கக்கூடாது என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியில இணையதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் அரசியல் களத்துல பேசப்படுது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராகுல் அவர்களை சந்திச்சிருக்காரு. இது ஒரு இணைவுக்கான சாத்தியத்தை வலுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. ஐயா வைகோ அவர்களது புத்தக வெளியீட்டில் அவர்கள் அழைத்த தலைவர்கள் அத்துணை பேரும் மேடையிலே கலந்து கொண்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் அவர்களும் மற்ற தேசிய தலைவர்களும், ஏன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி உள்ள முக்கிய தலைவர்கள் அதில் கலந்து கொண்டதை நான் மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மேடை வருங்காலங்களிலே வளமான தமிழகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையிலே ஒரு வலிமையான பாரதத்தை அமைக்கக்கூடிய நிலைக்கு ஏற்ற மேடையாக அமைந்ததாகவே நான் கருதுகிறேன். முதல்ல இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் சென்ற மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சரியாக ஒரு மாதம் கழித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. செயற்குழு கூட்டத்திலே சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் தொடர்ந்து இருந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழலை கட்சியினுடைய முடிவாக எடுத்தோம். அதற்கு பிறகு கட்சி இனிமேல் வரும் காலங்களிலே குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் வரை தனிப்பட்ட முறையிலே செயல்படலாம் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. உள்ளாட்சியிலே கிராமம் நகரத்திலே இருக்கின்ற இயக்கத்துடைய தொண்டர்கள் பதவியிலே இருக்க வேண்டும். அவர்கள்
பணிக்கு அது அங்கீகாரம் என்ற கருத்து இருக்கிறது. இவைகளை நோக்கி இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக நான் மண்டல கூட்டங்களுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே தென்மண்டல கூட்டம் மதுரையில் நடந்தது. அதே போல டெல்டா மண்டல கூட்டம் பட்டுக்கோட்டையில் நடந்தது. 11ஆம் தேதி அன்று கொங்கு மண்டல கூட்டம் பவானியில் நடக்க இருக்கிறது. இன்றைய கூட்டம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். 14ஆம் தேதி அன்று கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்ட கூட்டங்கள் நடைபெறும். 21ஆம் தேதி அன்று திருப்பத்தூர், வெல்லூர், ராணிப்பேட் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி கூட்டங்கள் கிருஷ்ணகிரியில நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து இயக்க நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 15ஆம் தேதி அன்று சுதந்திர தினத்தன்று சென்னையிலே இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே கொடியேற்றிவிட்டு பெருந்தலைவர், மக்கள் தலைவர் என்ற பெயரிலே ஒரு கருத்தரங்கத்தை இயக்கத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 19ஆம் தேதி அன்று கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனாரது பிறந்த தின விழாவை பொதுவாகவே நாங்கள் விவசாய தின விழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். இந்த முறை சென்னையிலே சைதை பகுதியிலே ஐயா மூப்பனார் பிறந்த நாள் என்று ஒரு சமபந்தி விருந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து 30ஆம் தேதி அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள் மறைந்த 25வது தின நாள் அனுஷ்டிக்கப்பெறுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். செப்டம்பர் மாத முதல் வாரத்திற்கு பிறகு ரெவென்யூ மாவட்ட ரீதியாக நான் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறேன். தொடர்ந்து மாவட்ட அளவிலான பிரச்சனைகளுக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, அந்தந்த மாவட்டம் சார்ந்த நகரம், வட்டாரம், கிராமங்களிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தமாகவினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் முதல் நிலையிலே அந்த பகுதி மக்களோடு துணை நிற்க வேண்டும். அந்த வகையிலே தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெற்ற பிறகு திமுக கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மேல முன்வைக்குது. துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. நேற்று கூட சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியெல்லாம் தேர்தல் நிதிகளை பல பேர்கிட்ட பெரிய முதலாளிகள்ட்ட எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் மீதான திமுகவோட அந்த விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க? 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, அதில் அநேகமாக சரிபாதி திமுகவினுடைய ஆட்சி. அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் புதிய அரசுக்கு, புதிய ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகள் பெருந்தலைவருக்கு பிறகு எந்த விதமான பிரதிநிதித்துவம் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 2 அமைச்சர்கள் இருப்பது என்பது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது, அரசுக்கு நன்றிக்குரியதாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு அமைச்சரவையிலே தமிழகத்திலே இடம்பெறுகின்றது என்றால் அதற்கு மறுபெயர் நேர்மை, எளிமை, தூய்மை, பெருந்தலைவர் காமராஜருடைய செயல்பாடு இருக்கும் என்று அர்த்தம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதனை வரவேற்கிறது. காங்கிரஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல ஐயா இருக்கீங்க. இணைந்து பயணிக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாக இணைந்து தற்போது செயல்பட தொடங்கியிருக்கிறோம். நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல உள்வாங்கப்படுமா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வருங்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து என்னுடைய கூட்டங்களிலே ஆலோசனை கேட்டு அதன் அடிப்படையிலே வளர்ச்சிக்கான பணிகளை நான்
செய்ய தொடங்கி இருக்கிறேன். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலிலே தமாகவினுடைய தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் அதிக அளவிலே வெல்லக்கூடிய நிலையிலே பல ஆலோசனைகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன். அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக என்னுடைய மண்டல கூட்டங்களுடைய ஆலோசனைகளை நான் முறையாக சரியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திமுக முன்னாடி முழுமையை எதிர்த்து இருந்தாங்க. இப்ப சமீபத்தில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை கருத்து சொல்லலாம்னு நிலைக்கு மாறி இருக்காங்க. இன்னைக்கு எம்பிகள் கூட்டத்துக்கு திமுக முழுமையை புறக்கணிச்சிருச்சு. இதனால இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? நீங்க டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தற்போது அவசியம் அவசரம் என்றால் அதற்கு ஏற்றவாறு மாநிலங்களுடைய உயர்வை வளர்ச்சியை மத்திய அரசு முழுமையாக கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு மாநிலம் உயர கிராமம் முதல் நகரம் வரை இதன் அடிப்படையிலே பலன் பெறும் வகையிலே இது அமைய வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு அதனை சார்ந்த கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஆலோசனை கூறக்கூடிய இடம் தமிழக அரசு கூட்டக்கூடிய கூட்டம் வலுவாக இங்கே அது வைக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அரசின் சார்பிலே பலமான முறையிலே டெல்லிக்கு அது எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவே இருக்க முடியும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற அளவுல முக்கியமான பொறுப்புகள் இருந்தீங்க. ஆனாலும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் முடிவுகளில் பெரிய சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தல. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கூட்டணி முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எதுக்கு முன்னுரிமை தருவீங்க? நான் முதல்ல எந்த கட்சிகளுக்கும் இடையே நான் ஒருங்கிணைப்பாளராக செயல்படவில்லை. 2, சரியாக முறையாக கூட்டணியை நான் உரிய தருணத்திலே அறிவிக்கக்கூடிய கட்சி தலைமைதான் எங்களுடைய கட்சி. கட்சியினுடைய வருங்கால கூட்டங்கள், கட்சியினுடைய பலம் பலவீனம், அதை எப்படி சரி செய்து உயர்த்துவது என்பதை ஆலோசனை செய்து கட்சியினுடைய பணிகளை மேலும் பலப்படுத்தும். தேர்தல்கள் நெருங்கும் போது கூட்டணியினுடைய அவசியம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். முதலமைச்சர் விஜயோட நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 2.5 மாதம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே அந்த திட்டங்கள் பயன் தரும் வகையிலே அமைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனை மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஆட்சியாளர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். கட்சி மேலும் வளம் பெற வேண்டும். பொறுப்பாளர்களுக்கு உள்ளாட்சியிலே பொறுப்பிலே இருக்க வேண்டும். அதற்கு தொய்வான இடங்களிலே இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான். அதான் இருக்க முடியும்.